நான் வந்து 1995 என்னோடய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல ஈவென்ட் மேனேஜ்னா சினிமா, ஹோட்டல், ரிசார்ட் லெக்சரர். அதாவது மக்களை வந்து சந்தோஷப்படுத்தி சம்பாதிக்கணுன்றது என்னோடய சின்ன வயசு ஆசை. அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து இவ்வளோ ஒரு இண்டஸ்ட்ரி லைனில் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நம்ம கம்பெனியில் இருக்கணுன்றது என்னுடைய ரிசர்ச்சாக இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் வால்ட் டிஸ்னி ஒரு ரோல் மாடலாக எடுத்து இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு. ஸோ ஆல்மோஸ்ட் 28 வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா பேக் ஹெண்டில் இருந்திருப்பேன். நிறைய ஷோஸ்லலாம் அழகி போட்டிகள் நடக்கிறதோ இல்லை பெரிய எக்ஸிபிஷன்ஸோ அதிலலாம் நான் வந்து கேம்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி பேக் ஹெண்டில் இருந்திருக்கேன். 2008 முதல் முறையாக இறையன்பு ஐஏஎஸ் அவர்களால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையுடைய முதல் உணவு மற்றும் விளையாட்டு திருவிழாவை நான் தான் முதல்ல பண்ணேன் 2008. அதுக்கப்புறம் 15 வருடங்கள் கழித்து இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து நடுவில் நான் தீம் பார்க் கட்டுறதுன்னு நிறைய விஷயங்கள்ல இருந்ததுனால கோவிட் ஒரு 3 வருடங்களால் இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகியிருந்தது. ஸோ இப்போது ரைட் நவ் வி ஆர் கம்மிங் அவுட் வித் அ வெரி குட் கான்செப்ட். அதாவது இந்த வருஷம் நாங்கள் மிகப்பெரிய தீவுத்தடலில் ஒரு பெரிய பிளான் பண்ணோம். ஆனால் எலெக்ஷனை முன்னிட்டு எங்களுக்கு சரியான இது கிடைக்கல. டெண்டர் தள்ளி போயிட்டே இருந்தது. கடைசியில் வந்து அது அவ்வளோவே பண்ணலை. திடீர்னு இப்போ கேட்டால் ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க அங்கே பஸ் ஸ்டாண்டு வரதாக. ஸோ அதனால் இப்போ தீவுத்தடலில் பண்ண முடியலன்னே 12 நாட்கள் ஒரு 12 to 14 days இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு இடம் தேடி வந்தப்போ தான் நாங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் ஃபுட் வில்லேஜ்னு சொல்லி ஈசிஆரில் ஒரு இடம் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல வி ஹவ் ஜஸ்ட் இந்த கான்செப்ட் எப்படியா பண்ணிடணும் இந்த சம்மருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து நாங்கள் ஒரு கான்டெஸ்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். நேஷ்னல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒரு குழந்தைங்களை வந்து இப்போ நார்மலாக நடக்கிற எல்லா போட்டிகளும் ஒரு டான்ஸரோ ஒரு பாடகரோ இல்லைனா வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற எல்லா போட்டிகளுமே எப்படி இருக்குன்னா ஒரு வின்னர் வராங்க, ஜோடி நம்பர் 1 ஒரு ஜோடி வின் பண்ணுறாங்க. அப்புறம் 2வது வரவங்க 3வது வரவங்களாம் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இந்த டான்ஸர்ஸ் இல்லாமல் சிங்கர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபீல்டில் அவங்க இருந்துட்டு அந்த ஃபீல்டில் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வரலன்னா அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன் போகிறாங்க. முதல்ல வரவங்களுக்கெல்லாம் பேர் புகழ் எல்லா ஊர்லேயும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஆனால் 2வது 3வது வர்றவங்க அவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா நேஷ்னல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தோம். மல்டி டேலண்டட் பர்சன்னா என்ன, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு துறையிலும் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சினிமான்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மல்டி டேலண்ட் பர்சன் யாரோ சொல்லுங்களேன். நான் கேஷுவலாக பேசலாம் இல்லையா? நம்ம வந்து மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொன்னால் சினிமா இண்டஸ்ட்ரியில் டைரக்டரா, ப்ரொடியூசரா, பாடகரா, சிங்கரா, டான்ஸரா, இந்த மாதிரி எல்லா விதமும் டெக்னாலஜி கொண்டு வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இருக்கிற ஆள் அப்படின்னு பார்த்தா கமல்ஹாசன் ஒருத்தர் தான். நான் 3 வயசுலேருந்து அவருடைய ரசிகர். அதனால் கண்டிப்பாக சொல்லி தான் ஆவேன். ஏன்னா அவரை பார்த்து நான் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ லவ் கமல்ஹாசன் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். இல்லைங்க அடுத்தது எனக்கு ஒரு 12 கம்பெனி இருக்குது. இதெல்லாம் லைஃப்பில் எப்படி வந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. படிப்பால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் என்னோடய கம்பெனிக்கு நான் எல்லாமே நான் பண்ணிக்கிறேன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஒர்க்கிங் தான், வேலை கற்றுக்கு செஞ்சு அந்த வேலையோட அனுபவம் தான் புதுசான விஷயங்களை செய்ய முடியுன்ற நம்பிக்கை எனக்குள்ளே வளர்ந்தது. அந்த மாதிரி வந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் புதுமையாக செஞ்சிட்ருக்கேன். அது புதுமையாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள், அது வரைக்கும் நான் இப்போ சொல்ல வேண்டாம். கேம்ஸ் அப்படின்றது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி சார். அந்த கேம்ஸ் இண்டஸ்ட்ரியை நான் வந்து வேறு லெவல் கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவாக இருந்தது. ஸோ இப்போ நார்மலாக இன்றைக்கி விஆர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. எலக்ட்ரானிக் கேம்ஸு, வீடியோ கேம்ஸ், ஆர்கேட் கேம்ஸு, அது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த அத்தனை கேம்ஸும் குழந்தைங்களுடைய படிப்பை வந்து பாதிக்குதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களோட கண்ணு கெட்டு போகுது வீடியோ கேம் ரொம்ப நேரம் ஆடினா. அது ஒரே இடத்துல உட்காந்து ஆடுறதுனால உடம்புல வந்து அவங்க பாடி பெயின்ஸ் வரும். அவங்க நிறைய வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. இந்த லேட்டஸ்ட் இருக்கனால இன்னும் போக போக லாங் ஸ்க்ரீனில் இருந்து பக்கத்து ஸ்க்ரீன் வந்து இப்போ கண்ணுக்கு இருக்க கொண்டு வந்து விஆர் கொண்டு வந்துட்டாங்க. அது எவ்வளோ பெரிய உடம்பு கெடுதல்ன்றதை அது மக்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் அதை நாங்கள் ரிசர்ச் பண்ணதில் அது கெடுதலாக நாங்கள் அதை ட்ரீட் பண்ணுறோம். திருப்பி பசங்களெல்லாம் ஃபிசிக்கலாக வளர வைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயினான விஷயம். இப்போ நானும் வந்து 360 டிகிரின்னு ஒரு கேம் யூஸ் பண்ணுறேன் பசங்களுக்கு. அது எப்படின்னு கேட்டால் ஒரு கண்ணை கையில் வச்சுக்கிட்டு அது மொபைல் மாட்டிட்டு தூக்கி வச்சுட்டு சுற்றி சுடணும். அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், கை கால்கள் அவங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். வீடியோ கேம்ன்றது இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆடுறதுன்றது இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்னுடைய மெயினான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எவ்வளோ பெஸ்ட்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு என்கிட்ட ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வராருன்னா அந்த கல்யாணத்தில் மேஜரான ரோல் நான் பண்ணுவேன். அவருக்கு ஏதோ நான் போய் சமைக்க மாட்டேன், ஆனால் நான் சமைக்கிற அந்த மெனுவிலேருந்து எல்லாமே ஒரு விஷயங்களும் நான் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு ப்ரோக்ராமில் டிஜே, ஆர்ட் டைரக்டர் வேலை, இந்த மாதிரி மல்டிபிள் வேலை பண்ணுறதுனால நமக்கு வந்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால பட்ஜெட்டை என் கஸ்டமருக்கு நான் கம்மியாக கொடுக்க முடியும். ஒரு வாட்டி நான் டிவிஎஸோடைய லாஜிஸ்டிக் ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன், 28 பேர் கொட்டேஷன் கொடுத்தாங்க.
அதில் ஃபஸ்ட்டு கொட்டேஷன் நான் கொடுத்தேன். 28 பேர் கொட்டேஷனில் எனக்கு தான் த்ரூ ஆச்சு. பிகாஸ் என்னுடைய ப்ரைஸிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, ரீசனபிளாக இருந்தது. நான் 28 வருஷம் பண்ணி கம்பெனி ஆரம்பித்ததுனால இன்றைக்கி இருக்கிற டாப் மோஸ்ட் மைண்ட் கோபி இருக்கார் சினிமா இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் ஜஸ்ட் ட்ரம்ஸ் முரளின்னு இருக்கார், ரெடின் கிங்ஸ்லே இருக்கார், அவர் என்னோடய சீனியராக இருந்தார். இந்த மாதிரி நிறைய என் கூட இருந்தவங்க எல்லாம், வடிவேல் பிள்ளை ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ப்பரேட் மெஜிஷியன், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலான இருக்கிற ஆளுங்கள்லாம் இன்றைக்கி வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வைஸ் எனக்கு ரொம்பவே இதுவாக எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு நல்ல ட்ராவலிங் இருக்குது. அடுத்தது இந்த கேம்ஸை வந்து நான் 2004 தான் முதல் முறையாக எடுத்தேன். அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட். பட் நான் யார் என்னன்னு சொல்ல விரும்பல. ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு வேலை வந்தப்போ அவங்க பேமெண்ட் கொடுக்காதப்போ அங்கேயே நான் அவங்கக்கிட்ட ஒரு பொட்டன்ஷியலை பார்த்து கேம்ஸை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அங்கேயே அந்த கேம்ஸை வச்சு பப்ளிக் அட்ராக்ட் பண்ணி அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் மைனஸ் பண்ணி அடுத்தது அப்புறம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கேம்ஸ் சென்டருக்குள்ளே 2004 என்ட்ரானேன். இன்றைக்கி என்னோடய கேம்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 172 கேம்ஸ் மேலே வச்சுருக்கேன். கேம்ஸில் பல வகைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் மார்க்கெட்டில் விஆரோ இந்த இன்ஃப்ளேட்டபிள்ஸ் விளையாடுறதோ இல்லைனா வந்துட்டு ஆர்கேட் கேம்ஸு இந்த மாதிரியான வெரி ஃபியூ கேம்ஸ் தான் இருக்கும். பட் எங்கிட்ட ஒரு 14-15 கேட்டகரி நான் பிரிச்சிருக்கேன். கப்புள்ஸுக்குன்னு தனி கேமு, டீனேஜுக்கு தனி கேமு, ஸ்டாமினா கேமு. உங்களோட ஜிம்மை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதை நான் கேமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் அதை விளையாடினீங்கன்னா ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்ண ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கேமாகவும் இருக்கும். இது வந்து நான் அபிராமி மாலில் நான் வந்து மேலே 3rd ஃப்ளோரில் வச்சுருந்தேன். ஸோ அப்போ நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய ஆடினாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அட்வென்ச்சர் கேம் ஜோனு, அதுக்கப்புறம் மேசஸ், இந்த மாதிரி நிறைய புது விஷயங்களை வந்து கேம்ஸ் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு 2004 இன்னி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அதுக்கு நான் உருவாக்கி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஆண்டவன் புண்ணியத்தில் நான் அகதியாக தொடர்ந்து நினச்சிடாது. இன்றைக்கி வந்து இளைஞர்கள் மட்டும் தான் ஆடுறாங்க, குழந்தைகள் மட்டும் தான் ஆடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 6 வயசு ஒரு பையனும் குழந்தை தான், 60 வயசு தாத்தாவும் ஒரு குழந்தை தான். ஸோ 2 பேரையும் இருக்கிற 6லேருந்து 60 இருக்கிற அனைவரையும் விளையாட வைக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நான் மெயின் கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை ஒரு 3 மெகா ஈவெண்ட்டை நம்ம ஒன்றா கொண்டு வரோம் அப்படின்றது தான். முதல்ல வந்து இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட், அது வந்து என்னென்னா மல்டி டேலண்ட் உள்ள பசங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி தமிழ்நாடு மொத்தத்துக்கும் ஒரே ஒரு ஆள் தான் வின்னராக வருவாங்க. ஃபஸ்ட்டு சென்னையில் ஆரம்பிக்கிற இந்த ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் முடிக்கிறதாங்க நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சென்னையில் மட்டும் சென்னை டிஸ்ட்ரிக்டில் 1 லட்சம் பிள்ளைகளை நாங்கள் வந்து மல்டி டேலண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். மற்ற கான்டெஸ்ட் மாதிரி இது கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்டெஸ்ட். ஒரு ஆள் எத்தனை முறை வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எத்தனை முறை வேணால் இல்லை வரலாம், எதில் வேணால் ஜெயிக்கலாம். பட் யார் அதிக முறையாக நம்பர் 1 பிளேஸில் வராங்களோ அவங்களுக்கு வந்து டாப்பில் போவாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் கேட்கலாம், என்னங்க இப்போ திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு சொன்னீங்க, அப்போ 2வது 3வது என்னென்னா இந்த 2வது ஸ்டேஜ் ஆஃப் என்ற பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிற ஒரு மொத்தம் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற சிஎம் கையால் அந்த பிள்ளைங்களை வந்து அந்த ஃபஸ்ட் பொசிஷன் வரவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். அதே நேரத்தில் கடைசி வின்னரை பாரத பிரதமர் கையால் கொடுக்கணுன்றது எங்களுடைய கனவு. அது நடக்குமான்றது எங்களுக்கு தெரியாது. பட் எங்கள் கனவை சொல்கிறதுக்கு உரிமை எங்களுக்கு இருக்குது, நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட்ன்றது ஒரு விஷயம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. இப்போ நம்மளுடைய ஈவெண்ட்டில் 3 மெகா இன் 1 ஷோன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் முதல் ஷோவான வந்து நான் வச்சுருக்கிறது இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட்ன்றது தான். ஸோ இந்த மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to மத்தியானம் 2 o'clock வரைக்கும் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 to 3 நாங்கள் எங்களோட ஈவெண்ட்டில் லஞ்ச் பிரேக்குன்னு விட்டுருக்கோம் காமனாக. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா 3 to 7 நாங்கள் வந்து கேம் ஷோஸ், ஃபன் கேம் ஷோஸ்ன்னு வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபன் கேம் ஷோஸில் எல்லா வயதானவர்களையும் நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணுவோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டியில் கேம்ஸை நாங்கள் வந்து டிசைன் பண்ணுறோம். அந்த மாதிரி நல்ல ஃபன்னாக காமெடியாக இருக்கிற மாதிரி நிறைய ஒரு ஹாப்பினஸாக வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி 3 to 7 அந்த 4 மணி நேரத்தில் நிறைய விதமான ஃபன் கேம் ஷோஸ் எங்களுடைய பிளேஸில் நாங்கள் வந்து அதை பண்ண போகிறோம். அடுத்ததாக 7 to 11 இந்த 7 to 11 வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம். முதல் முறையாக நாங்கள் வந்து சென்னையில் நிறைய ஈவெண்ட்ஸில் நாங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து ரஷ்யன் டான்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்கோம். பட் இந்த 46 நாட்களில் நாங்கள் மேஜராக நிறைய இன்டர்நேஷ்னல் டான்சர்ஸும் அது மாதிரி நம்ம சென்னையில் இருக்கிற டான்சர்ஸு அது மாதிரி நிறைய பேர் புதுசாக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றவங்கள தேடி, ஏன்னா இந்த நேஷனல் மல்டி டேலண்ட்ஸ் நான் உள்ளே போகிறப்போ அதுக்குள்ளே நிறைய வந்து பொன்னேரியில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 800 பேர்கிட்ட வந்தாங்க. ஒரு பொண்ணு அழகாக சாக்கில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தா. அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பொண்ணு அவ்வளோ அழகாக சிலம்பம் சுற்றினா. ஸோ இந்த மாதிரி திறமையை உள்ளவங்களுக்கு இது இன்னும் என்கரேஜிங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த ஈவெண்ட்லேயும் அவங்கள அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நான் உள்ளே கொண்டு வரலான்னு இருக்கேன். இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்ன்றது என்னுடைய ப்ரோக்ராமோட குவாலிட்டியை காட்டுறதுக்காகவும் என்னுடைய இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு மனசில் இருக்கிற அந்த ஆசைக்காக இந்த மாதிரி பிள்ளைங்கள் நல்ல திறமை வாய்ந்த பிள்ளைகளை அவங்களுக்கான ஸ்டேஜை நான் எந்த ஒரு செலவுலாம் எல்லாம் அவங்களுக்கு தேவையானது செஞ்சு அந்த ஸ்டேஜை அவங்கள
நான் வெளியே வந்து எக்ஸிபிட் பண்ணுன்றதுக்காக அந்த ஈவெண்ட் ரெண்டு கலந்துருக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு, ஒரு ப்ரொஃபஷனல் ஈவெண்ட்டு, அது கூட சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களுடைய திறமையை வெளியே காட்டுறதுக்கான மேடையாக என்னுடைய அந்த ஈவெண்ட்டோட மேடை இருக்க போகிறது. ஸோ 7 மணி முதல் 11 மணி வரை என்டர்டெயின்மெண்ட். டோட்டலாக இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மார்னிங் 6 o'clock, அதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் 11 o'clock வரைக்கும் போகுது. அப்போது நான் 10லேருந்து 2 சொல்லிட்டேன். அப்போ 6லேருந்து ஒரு கேப் இருக்குமே 6 to 10 அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பிட் ஸ்டாப்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெயில் காலம் இருக்கிறதுனால இப்போ ஈசிஆரோட எங்களோட பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கரெக்டாக சோழிங்கநல்லூர் ஜங்ஷன். அந்த ஜங்ஷன்லேருந்து டுவோர்ட்ஸ் ஈசிஆரில் டுவோர்ட்ஸ் மகாபலிபுரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 400 மீட்டரில் புதிதாக ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்ற பேரில் ஒருத்தர் பர்மனெண்ட்டாக இந்த OMR ஃபுட் ஸ்ட்ரீட், கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி அவர் ஒரு பெரிய கான்செப்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் மிஸ்டர் சிவருத்ரன். அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவரோட ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் ஒரு இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கும் சாதாரணமாக இருக்கிற விஷயத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபுட் ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுட்டு வந்து 90%ம் 10% வந்து அவங்களுக்கு கவனம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஒரு கேமிங் ஜோன் வச்சுருப்பாங்க. பட் இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80% to 70% கேம்ஸுக்கு மோர் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபுட்டு வந்து எல்லா விதமான ஃபுட்டும் இருக்கும். அந்த 30% மிகப்பெரிய ஃபுட் கோர்ட்டாக தான் இருக்கும். பட் மோர் ஓவர் 70% ஆன் என்டர்டெயின்மெண்ட் பார்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக கண்டிப்பாக சென்னையில் இருக்கும். மக்கள் அதை கண்டிப்பாக விரும்புவாங்க. விஜிபி பக்கத்துலேயே நாங்கள் இருக்கோம். 1 கிலோமீட்டர் விஜிபிக்கு எங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அப்படி விஜிபி பக்கத்தில் இருக்கிறனால எங்களுக்கு இன்னும் ரீச்சபிளாக இருக்கும். இப்போ இந்த 46 டேஸில் நடக்க போகிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிளான மக்களுக்கு அதோடைய பர்மனெண்ட் எப்படி வரப்போகுதுன்றதுக்கான ஒரு சாம்பிளாக தான் இப்போ நாங்கள் அது வந்து கொடுக்குறோம். ஏன்னா இப்போ டைம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால நாங்கள் அர்ஜென்ட்டில் செட்டிங் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அது பர்மனெண்ட்ன்றப்போ அதோடைய விஷயங்கள் நிறையவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ மார்னிங் இந்த பிட் ஸ்டாப் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹைவேல போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் ஒன்று கொடுக்கலாம் ஸ்டார்டிங்கில் அப்படின்றதுக்காக நான் முதல்ல வந்து என்ன எங்களுடைய என்ட்ரன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிட் ஸ்டாப்னு இடம் பண்ணுறோம். அங்கே வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் இளநீர் கடை, அதுக்கு அடுத்தது பனை மரத்துலேருந்து நுங்கு, பதநீர், அதுக்கு அடுத்தது வந்து கரும்பு ஜூஸு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோர் கடை, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ், கொஞ்சம் ஹை கிளாஸ் மக்களும் விரும்பி இருக்கிற மாதிரி. என்ன தான் வந்து பீச்சில் போய் பலூன் சுடணுன்னு ஒரு பணக்காரங்க ஆசை இருந்தாலும் போய் சுட முடியாது, என்னடா நினைப்பாங்கன்னு அவருக்கு ஒரு இது இருக்கும். அவர் தீம் பார்க்கில் வந்து சுட்டா கம்ஃபர்டபுளாக சுடுவார். ஸோ அது வந்து ஏழை பணக்கார வித்தியாசம் அப்படியே தானே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எங்களோட கேம்ஸில் அதெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குழந்தைங்க, 6 வயசு 60 வயசு ஆண் பெண் எல்லாரையும் நாங்கள் குழந்தைகளாக தான் பார்ப்போம். அவங்களை என்டர்டெயின் பண்ணுறது மட்டும்தான் எங்களுடைய ஏம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் ராயலாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஜிகிர் தண்டா, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ், இந்த மாதிரி அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்டால் அங்கே ஒதுக்கி நீங்கள் வந்துட்டு அங்கே கார் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் 2 வீலர் வந்து அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போகலாம். இல்லை உள்ளே வந்து நீங்கள் பார்க்குறதாக பார்க்கலாம். ஸோ ஹைவேக்கு போகிறவங்களுக்கு ஈஸியாரில் அது ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட்டாக இருக்க போது அதற்கு நாங்கள் வச்சுருக்க பேர் FVFS பிட் ஸ்டாப் அப்படின்ற பேர் வச்சுருக்கோம். இதுதான் மார்னிங் 6 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அது இளநீர் குடிக்கணும் அப்படின்றவங்கள ஏர்லி மார்னிங் வந்து குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மார்னிங்கில் இது ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து கண்டினியூஸாக 6 மணி முதல் நைட்டு 11-12 மணி வரைக்கும் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் வந்து கொடுப்போம். அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டை பற்றினது பார்த்து பார்த்தீங்கன்னா ஹாரர் ஹவுஸு, ஸ்னோ வேர்ல்டு, ஸ்னோ ஷோ, இதெல்லாம் காமனான விஷயம். இதெல்லாம் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு படத்தை பாட்டு சண்டை மாதிரி இப்போ வர எல்லா எக்ஸ்போலையும் இதெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எங்களுடைய தரம் வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக ஒரு ஸ்னோ ஷோ அப்படின்னு பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்னோ ஷோவில் வந்துட்டு ஐஸ் க்ரஷர் மிஷின் வச்சு ஐஸை உள்ளே போட்டு அதை அடித்து தெறிக்க விடுவாங்க. அதனால நிறைய பேருக்கு தலையில் காயங்கள் அடிபடுறது நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதை என்னோட இதை நான் தவிர்த்துருக்கேன். எந்த விதமான குழந்தைகளுக்கோ இல்லை பெண்களுக்கோ இல்லை யாருக்குமே ஒரு சின்ன அடி கூட பற்றக்கூடாதுன்றது நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இம்போர்ட்டட் ஸ்னோ மிஷினில் அது ஒரு நான் டாக்ஸிக் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஸ்னோவை ஃபார்ம் பண்ணுறேன். உள்ள நல்ல கோல்டு எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் பிள்ளைங்க நல்லா குதிச்சு விளையாடுறதுக்காக அந்த ஐஸ் வீல் வரணுன்றதுக்காக நிறைய தர்மாக்கோல் அந்த குட்டி குட்டி பால்ஸ் வச்சு அவங்களை விளையாட வைக்கிறதுக்காக நாங்கள் செட் பண்ணுறோம். இது யாருக்கும் எந்த ஆபத்தும் இருக்காது. அழகாக வந்து அந்த ஸ்னோவை அவங்க வந்து ஸ்னோ ஃபீல் பண்ணலாம். ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தோடைய தீமை அங்கே பண்ணணுன்றதுக்காக அதை பண்ணுறோம். அடுத்தது ஹாரர் ஹவுஸு, அரண்மனை 4 இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ நல்லா இப்போ இதாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ப்ரொமோஷனாக எங்களால் முடிஞ்ச செஞ்சு கொடுப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு பொது இல்லை. அதனால் அரண்மனை ஹாரர் ஹவுஸ்னு வச்சுருக்கேன். அது சுந்தர் சார்கிட்ட பர்மிஷன் கேட்டவர் கொடுத்தாருன்னா அரண்மனை 4க்கு ஒரு ப்ரொமோவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அரண்மனைன்ற பேரில் நான் ஒரு ஹாரர் ஷோ பண்ண போகிறேன், அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ அதுக்கப்புறம் டார்க் டு லைட்டுன்னு ஒரு ஷோ பண்ணுறேன். இதுக்குள்ளே அது என்னென்னு கேட்டால் இருட்டிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வாழ்க்கை எப்படி வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி அது.
உள்ளே போகிறப்ப இருட்டில் போவாங்க, வெளியே வரப்போ பல லட்சம் லைட்டை பார்த்துட்டு வெளியே வருவாங்க. அதில் லைட்டிங்கில் நிறைய இருக்குது, ஃபோட்டோ லைட்டிங் இருக்குது, லேசர் லைட்டிங்கு, யூவி லைட்டிங்கு, ஃப்ளாஷ் லைட்டிங்கு. ஸோ அது மாதிரி நிறைய லைட்டிங்ஸை பேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் கொடுக்கலாம், லைட்ஸில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு 8 பக்கம் லைட்டு வச்சுட்டு இந்த பக்கம் லைட்டு கொடுத்தா இது இங்கே பக்கம் பிரைட்டாகவும் இந்த பக்கம் டார்க்காகவும் தெரியும். ஸோ ஃபோட்டோ லைட்டிங்கிறது அது. பின்னாடி லைட் கொடுத்தா பேக் லைட்டு, ஃப்ரண்ட் லைட்டு, அந்த மாதிரி லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஷோவில் இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஷோஸ். இதெல்லாத்தை விட எங்களுடைய மெயினான இடம் என்ன பார்த்தீங்கன்னா, கீழே எங்களோட ப்ரெமிசஸ் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் வைக்கிறோம். அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து உட்கார ஒரு கேலரி மாதிரி வைக்கிறோம். அந்த கேலரியில் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சில விஷயம் நான் பண்ண ஆசைப்பட்றேன். ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒருத்தர் முஸ்லீம் ஹோட்டலோ இல்லை ஒரு கிறிஸ்டின் ஹோட்டலோ இல்லைனா ஹிந்து ஹோட்டலோ யாரோ எந்த இதுவாக இருந்தாலும் அவங்க ஒரு தீம் வைக்கிறாங்க, நம்ம பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அதில் வந்து நம்ம தமிழ் மன்னர்களுடைய ஒரு ராஜா உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ் மன்னர்கள் ஸ்டைலில் ஒரு டைனிங் ஒரு பிளேஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து முகல் அப்படின்ற முகல் ராஜாக்கள் எப்படி அந்த டைனிங் இருப்பாங்களோ அதுக்கு ஒரு தனி போர்ஷன். இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்கும். அதை வந்து ஏன்னா ப்ரைவசியான ஜோன் அது சொல்லப்படுகிறது. அதை வந்து ஃபேமிலியில் வர்றவங்க அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க அந்த ஜோனுக்குள்ளே போய் உட்காந்து அவங்க நிம்மதியாக சாப்பிடலாம். ஏன்னா கீழே ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரைவசி ஜோனில் அவங்க போய் உட்காரலாம். ஸோ இது வந்து 2 விதமான இந்த ராஜாவோட கான்செப்ட் இருக்குது. அப்புறம் விவேபிக்குன்னு சொல்லி ஒரு ஐட்டத்தில் வந்து ஃப்ரெஷ் கார்டன் அப்படின்ற பேர் யூத் யங்ஸ்டர்ஸ்க்காக ப்ளூ அப்படின்ற ஒரு தீம் எடுக்கிறோம். ஸோ அந்த ப்ளூன்றது வந்து எல்லாமே ப்ளூ கலரில் அந்த இடத்துல வந்து அந்த எஃபெக்டிவ்ல யூவி லைட்டிங்ஸில் ஒரு கான்செப்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நாங்கள் ஓப்பனிங் அடுத்த உங்களுடைய ரியல் வென்யூ மீட்டிங் அப்போது நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அதை பற்றின என்ன குறைகள் இருந்தாலும் தயவுசெய்து வந்து எங்ககிட்ட தனியாக கூப்பிட்டு கையை பிடிச்சி சொல்லிடுங்க. ஏதாவது நல்லதாக இருந்தால் மட்டும் மக்களுக்கு சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஸோ நல்லது ஏதாவது இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். நான் எதுவும் எக்ஸாகரேஷனோ எதுவுமே நான் கேட்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எது செஞ்சாலும் என்னோட மனசு திருப்திக்கு செய்வேன். அப்படியே அது நல்லா வரும், அது மக்களுக்கு பிடிக்கும். அப்படி தான் இத்தனை வருஷம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் என்னோடய குவாலிட்டியை நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் உங்களோட சப்போர்ட் எல்லாம் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எந்த தப்பு இருந்தால் தயவுசெய்து எங்கிட்ட நேராக சொல்லிடுங்க. தயவுசெய்து பப்ளிக்காக போட்டு பேர் ஒன்றும் மாட்டி விட்டுறாதீங்க. அதை ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து டார்கெட் என்டர்டைன்மெண்ட்ஸ்ன்ற பேரில் ஒரு ஈவெண்ட் கம்பெனி, அவங்க வந்து ஈவெண்ட் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை, என் டாக்டர் தான். பட் அவங்க இப்போ தான் ட்ரைனிங் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் அப்பாவோட கைட்னஸில் ஷீ இஸ் கெட்டிங் ட்ரெயின்ட். ஸோ அது ஒரு கம்பெனி. அதுக்கு அடுத்தது வந்து இந்த கான்டெஸ்ட் நடத்த போகிறது வந்து நாங்கள் வச்சிருக்க கம்பெனி பேர் வந்து அக்னி கலை சிறகுகள்னு வச்சுருக்கோம். அது அப்துல் கலாம் ஐயாவுடைய ஞாபகார்த்தமாக பப்ளிக்கு போகணுன்றதுக்காக அது வந்து அது மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஏகேசி இன் வழங்கும் இந்த நேஷ்னல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட்னு இருக்குது. ஸோ அதனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அண்ட் அது இல்லாமல் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்டால்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ் ட்ராவல் பண்ணி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது இல்லை. ஸோ இங்கே எல்லா ஆப்ஷன்ஸுமே அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா எல்லாமே அங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் மோரோவர் ஒரு ஃபேமிலியாக வராங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ உங்களோட வென்யூ மீட்டிங் நீங்கள் வரும்போது இன்னும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இதுக்கான அவுட்புட்டை நான் சொல்கிறத விட அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது யூ வில் கெட் த ப்ராப்பரான ஒரு கிளியரன்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்றது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 12th அன்னைக்கு வந்து தான் சண்டேக்கு தான் நாங்கள் இப்போ டார்கெட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து ஒர்க்கு நாங்கள் ஃபுல் ஃப்ளெஷ்டாக போனால் கூட எங்களோட திருப்தின்றது சண்டேலேருந்து ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரைடே வந்து நாளைக்கு அதை நாங்கள் லான்ச் பண்ணுறதாக இருந்தாலும் பட் நாளுக்காக நாங்கள் வந்து 12th தான் சண்டே தான் எங்களுடைய மெயினான டார்கெட் டே. ஸோ அன்றைக்கி தான் ஏன்னா இப்போ ஒர்க்கிங் இருக்கிறவங்களால வர முடியாது ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ சண்டே மக்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு வருவாங்க. ஸோ அதனால் அந்த சண்டே டார்கெட்டுக்கு தான் நாங்கள் மெயின் பண்ணி இப்போ டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நாளைக்கு ஓப்பனிங்கிறது ஒரு இதுவாக கொடுத்தா கூட நாங்கள் சொன்ன உடனே அவங்க வந்து ஏமாந்துடக்கூடாதுன்றதும் எங்கள் மைண்டில் இருக்குது. ஸோ அதனால் வில் பி ஃபுல்லி ரெடி பை சண்டே ஆன்வர்ட்ஸ் ஆன் ஃபீல்டுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான இதில் இந்த செஷனோட லாஸ்ட் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. என்னென்னா நாங்கள் வந்து தேனி கேன்சர் விமனுக்கான